Welcome to Creative Computer Education. Thank you for choosing Creative Computer Education. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோடனே உங்கள் லாகின் ஐடி வந்துருக்கும். சப்போஸ் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது மூலயமா உங்கள் டீட்டெயிலை ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் டீட்டெயில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். தென் நீங்கள் பர்டிகுலர் கோர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்கே போயிருக்கோம் அப்படின்னா நீங்கள் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாப்லேயே இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு நான் கோர்சஸ் இருக்கும். ஜஸ்ட் எந்த கோர்ஸ் வருமோ நீங்கள் செலக்ட் பண்ணி என்ரோல் பண்ணால் போதும். சப்போஸ் நீங்கள் ஷார்ட் அண்ட் கோர்ஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம். சப்போஸ் சிஓஏ பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே உங்கள் பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கான ஏதாவது போஸ்டல் டீட்டெயில் கேட்கும். இந்த டீட்டெயில் ஃபில் பண்ணுங்கள். எதுக்காகனா உங்கள் கோர்ஸ் மெட்டீரியல் நாங்கள் சென்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்காக இந்த டீட்டெயிலை ஃபில் பண்ணினா போதும். வித்தின் 2 டேஸில் உங்களுக்கு கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ ப்ரொசீட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டா போதும். ஸோ உங்கள் அட்மிஷன் ஓவர். தென் உங்களுக்கு லாகின் ஐடி வந்து உங்கள் லாகினில் வந்திருக்கும். ஸோ உங்கள் இமெயிலே அண்ட் வாட்ஸ்அப் ரெண்டுமே வந்திருக்கும். ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். லாகினில் போய்ட்டு உங்கள் ஐடி கொடுத்து என்டர் பண்ணால் போதும். அது கிளாஸஸ் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லாட்டி சாஃப்ட்வேர் இருக்குது. சாஃப்ட்வேர் வேணுன்னா நீங்கள் இங்கே டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் இந்த இன்ஸ்டியூட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இருக்குது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிட்டாலும் உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் இது மாதிரி வந்துடும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் கிளாஸ் பண்ணலாம். நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் கிளாஸஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் நான் ஆல்ரெடி ஒரு லாகின் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஐடி. ஸோ அது லாகின் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணிட்டு அப்படின்னால உங்கள் கார்னரில் உங்கள் நேம் அண்ட் ஃபோட்டோ வந்துடும். தென் வந்து தமிழ் கீபோர்ட் வேணுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் இது இங்கே இருக்கும். கீபோர்ட் டவுன்லோட் பண்ணிட்டா உங்களுக்கு இங்கே கார்னர் லோட் ஆகிடும். ஸோ உங்கள் தமிழ் டைப் பண்ணும்போது உங்களுக்கு தமிழ் வேணுன்னா ஓல்டு மெத்தட் வேணுன்னா ஓல்டு மெத்தட் வைங்க. 99 மெத்தட்னா 99 வச்சுங்க. இது ஷார்ட்கட் வந்து Ctrl+Shift+1னா தமிழ் இங்கிலீஷு, Ctrl+Shift+2னா தமிழ் 99, Ctrl+Shift+3னா தமிழ் ஓல்டு மெத்தட். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டாலே அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே சிஓ நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டார்ட் லேர்னிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இங்கே பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் கோர்ஸ் இருக்கும். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்து முடிச்சிங்கன்னா ஸோ 2 வீடியோ இருக்கும். ஒவ்வொரு செக்ஷனில் ஒரு வீடியோ இல்லை 2 வீடியோஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இந்த 2 வீடியோ ஃபுல்லாக 100% கம்ப்ளீட் பண்ண இந்த கியூஸ் அப்படின்னு ஓப்பன் ஆகும். இந்த கியூஸ் அப்படி நீங்கள் அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணி இதில் வந்து நீங்கள் மினிமம் ஒரு 25 மார்க்ஸ் கிட்ட எக்ஸ்ட்ரா 25 கொஸ்டின்ஸ்னால் ஒரு 22 ஆச்சு எடுக்கணும். அதை 95% கிட்ட மார்க் எடுத்தால் தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சோடனே அதுக்கான கியூஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதை அட்டன் பண்ணணும். ஸோ எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ ஒவ்வொரு யூனிட்டாக நீங்கள் அட்டன் பண்ணும்போது கொஸ்டின்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோ இருக்குன்னா அடுத்த யூனிட் போகிறீங்க. அடுத்த யூனிட் அது மாதிரி சேம் வீடியோ பார்க்குறீங்க. வீடியோ பார்த்துட்டு ஸோ அதுக்கான கியூஸ் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கான கியூஸ் ஏன் ஓப்பன் ஆகலாம், இந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காரு. ஸோ இந்த 100% கம்ப்ளீட் ஆனால் தான் இந்த கியூஸ் ஓப்பன் ஆகும். இந்த கியூஸில் போய்ட்டு அவர் 90% மார்க் எடுத்தால் மட்டும் தான் அடுத்த வீடியோ ஓப்பன் ஆகும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒவ்வொரு கிளாஸாக பாருங்கள். தென் இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா சைட் பை சைடாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த வீடியோ கிளாஸோட முக்கியம் வந்து டைப்பிங் ப்ராக்டிஸ் தான். ஸோ ரொம்ப டைப்பிங் ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வீடியோ கிளாஸ் கூட லாஸ்ட் 1 மந்த்துக்குள்ளே பார்த்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் டைப்பிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் டைப்பிங்கே உங்களுக்கு தெரியாது அப்படின்னா இங்கே பேசிக் ஆஃப் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணிங்க ப்ராக்டிஸ் கொடுங்க. பேசிக்கே உங்களுக்கு தெரியாது அப்படின்னா அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணும்போது இங்கே இருக்கிறது அப்படியே பார்த்து டைப் பண்ணது தான் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ டைப் பண்ணும்போது ஃபிங்கர் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த ஃபிங்கர் எந்த விரலுக்கு எங்கே ஹைலைட் பண்ணி காமிக்க போகிறீங்க அது பேஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் தப்பாக கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபிங்கர் ரொம்ப முக்கியம். ஸோ எந்தெந்த ஃபிங்கர் எதுக்கு யூஸ் பண்ண சொல்கிறீங்க ஸோ அந்த ஃபிங்கர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். தென் ஒவ்வொரு எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணி இந்த எக்ஸசைஸ் 95% நீங்கள் அக்யூரன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா உங்களுக்கு அடுத்த எக்ஸசைஸ் ஓப்பன் ஆகும். அப்போ ஒவ்வொரு எக்ஸசைஸ் நம்ம ஃபிங்கர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் நீங்கள் மானிட்டர் பார்த்து டைப் பண்ணணும். கீபோர்டு கீழே பார்க்கக்கூடாது. ஸோ இது ரூல்ஸு. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. பிளெண்டிங் மெத்தட் சொல்லுவோம். ஸோ ஒன்லி கீபோர்டை பார்க்கவே கூடாது. ஒன்லி மேலே டிஸ்பிளே மட்டும் பார்த்து நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ இதை கரெக்டாக முடிச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த எக்ஸசைஸ் ஓப்பன் ஆகும். தென் ஒவ்வொரு எக்ஸசைஸாக நீங்கள் 55 எக்ஸசைஸ் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு என்ன டூரேஷன் இருக்குதோ இப்போ 3 மந்த் எக்ஸாமினேஷன் இருக்குன்னா அப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.5 மந்த்துக்குள்ளாரே இதை முடிச்சாகணும் ஃபுல்லாகவே. ஓகேவா? அந்த 55 எக்ஸசைஸை முடிச்சாகணும். ஸோ இந்த ஒவ்வொரு எக்ஸசைஸை நீங்கள் முடிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 2 எக்ஸசைஸ் அது மாதிரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு 30 டேஸில் இது முடிஞ்சிடும். ஓகேவா? தென் பேரலாகவே நம்ம தமிழ் டைப்பிங் பண்ணணும். தமிழ் டைப்பிங் பண்ணால் தமிழ் 99 மெத்தட்லாம் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இதுக்கான பேசிக் ப்ராக்டிஸ் எப்படி இங்கிலீஷ்க்கான பேசிக் ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அதுக்கான தமிழுக்கான பேசிக் ப்ராக்டிஸும் வரும். ஸோ இந்த ப்ராக்டிஸும் சேம் அதே மாதிரி என்ன ஃபிங்கர் எங்கே யூஸ் பண்ண சொல்கிறாங்களோ ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் கரெக்டான ஃபிங்கர் யூஸ் பண்ணி டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதுவும் அது மாதிரி 95% நீங்கள் அக்யூரன்ஸ் முடிச்சோன்னா அடுத்த லெவலில் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஒரு 60 எக்ஸசைஸ் இருக்கும். அந்த பேசிக் தமிழ் ஆப்பில் வந்து 60 எக்ஸசைஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2-3 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள்.
அப்போ தான் ஒரு 3 மந்த்தில் நம்மளால் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதை முடிச்சிங்க அப்படின்னா ஸ்பீட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ டைப்பிங் ஜூனியர் ஸ்பீட் அப்படின்னா ஜூனியர் ஸ்பீட் லெவலில் இருக்கும். ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணால் போதும். இந்த ஸ்பீட் எப்படிங்க இருக்குது அதை பார்த்து இங்கே டைப் பண்ண வேண்டியதான், வேறு எதுவும் கிடையாது. இதை டைப் பண்ணி முடித்த உடனே இதுவும் வந்து 35 மிஸ்டேக்ஸ்குள்ளே இருக்கணும். 35 மிஸ்டேக்ஸ்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு அடுத்த டைப் ப்ராக்டிஸ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இது அப்படியே ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணால் ஸ்டார்ட் கோர்ஸ் நீங்கள் டைப் பண்ணால் 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும். ஸோ 35 மிஸ்டேக்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஸோ இதான் கண்டிஷன்ஸ். இது முடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நெக்ஸ்ட்டோட எக்ஸசைஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுமாதிரி ஃபர்தராக ஒரு எக்ஸசைஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பேரலாக டெய்லியும் பண்ணணும். ஸோ இது வந்து டெய்லியும் அப்போ எக்ஸாம் கிட்ட பார்த்துக்க முடியாது. ஸோ தேரி அண்ட் ப்ராக்டிக்கலோ அது ஒன்றும் எக்ஸாம் கிட்ட நம்ம பார்த்துக்க முடியும். பட் இது ரெகுலராக 3 மந்த் பிஃபோர் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும் தான் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் டைப்பிங் பொறுத்தளவுக்கு. ஸோ கண்டிப்பாக டைப்பிங் ப்ராக்டிஸ் நீங்கள் ஜூனியர் லெவலுக்கு 2 ஸ்பீடு அடிக்கிறது கற்றுக்கணும். தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் ஜூனியர் ஸ்பீடு அடிக்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த ப்ராக்டிஸ் ரொம்ப மஸ்ட்டு. ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் டேக் ஒர்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது இதுதான். ஸோ இந்த வீடியோ கிளாஸஸோ ப்ராக்டிக்கலோ அதெல்லாம் அப்புறமா கூட பார்த்துக்கலாம். பட் இது ஃபஸ்ட்டு ஸ்பீடை கொண்டு வந்துருங்க, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஸ்பீடை கொண்டு வந்துருங்க. ஸோ கொண்டு வந்துட்டால் ஓகே தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டைப்பிங் இதுக்குள்ளே பண்ணால் இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ சேம் தான் டைப்பிங் ப்ராக்டிஸ் இதுக்குள்ளே போய் நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே பண்ணால் உங்களுக்கு பேசிக் ப்ராக்டிஸ் இருக்கும். பட் இதில் லாக் இருக்காது. ஸோ லாக் இல்லாமல் அடுத்த எக்ஸசைஸ் நம்ம மூவ் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஜூனியர் லெவல் ஸ்பீடுன்னு இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு சீனியர் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் சீனியர் லெவல் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த CO சர்டிஃபிகேட்லேயே உங்களுக்கு சீனியர் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ ஜூனியர் லெவல் ஸ்பீட் அடித்தா ஜூனியர் சர்டிஃபிகேட், சீனியர் லெவல் ஸ்பீட் அடித்தா சீனியர். அப்போ சீனியர் ப்ராக்டிஸ் நம்ம பண்ணணும். ஸோ சீனியர் ப்ராக்டிஸ் என்ன பண்ணலாம். அதேமாதிரி தமிழ் பார்த்தீங்கன்னா ஓல்டு மெத்தட் யூஸ் பண்ணுறவங்க ஓல்டு மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் பழைய மிஷினில் அடிச்சிருக்கீங்க அதே மெத்தட்னா இந்த ஓல்டு மெத்தட், இந்த பேசிக் ஓல்டு மெத்தட், இது நியூ மெத்தட். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஜூனியர் லெவல் ஸ்பீடு, சீனியர் லெவல் ஸ்பீடு. ஓகேவா? ஜூனியர் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் சீனியர் ட்ரை பண்ணலாம். ஸோ சீனியர் சர்டிஃபிகேட் அதிலே மென்ஷன் பண்ணி வந்துடும். தென் இந்த ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டாலே போதும், உங்களுக்கு COக்கு எக்ஸாம் கிளியராக ரெடி ஆகிடுவீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். தேவையான நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி நம்ம தமிழ் கீபோர்ட் சாஃப்ட்வேர்ஸ் வேணால் இங்கே டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஸ்டார்ட் லேர்னிங். இது தேவையான ஃபைல்ஸ்லாம் உங்களுக்கு சப்போர்ட் ஃபைல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் லேர்னிங் யூஸ் பண்ணி நீங்கள் கிளாஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் பேசிக் முடிங்க. பேசிக் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேரலாகவே இந்த தமிழ் 910 யூஸ் பண்ணுங்கள். அதனுடைய பேசிக் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டுத்தையும் ஒரே டைமில் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஜூனியர் லெவல் ஸ்பீடை ஸ்பீட் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா தமிழை கொண்டு வந்துடுங்க. ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஒரு 1 மந்தில் நீங்கள் அந்த 60 எக்ஸசைஸ் 55 எக்ஸசைஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாதே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பீட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இவ்வளோ தான், ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணலாம். பட் இந்த இருக்கிற ஸ்டெப்ஸ் அண்ட் வீடியோ அண்ட் ப்ராக்டிகல்ஸ், ஸோ இது எல்லாமே 100% நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களால் ஈஸியாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஓகேவா?